கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர்கள் செபக்குழு. இது லெந்துகால பதிவு. இன்று நாள் 14ஆம் நாள். இன்று நாம் ஆத்தும நேசரின் கரங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பாகம் 2. அதற்கு ஆதாரமான வார்த்தைகள் தேவ வார்த்தைகள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். அதில் பார்த்தீங்கன்னா, அந்த நாயினூர் விதவையின் மகனை தன்னுடைய கரத்தை கொண்டு எழுப்புறத நம்ம பார்க்குறோம். அதில் அந்த 7ஆவது அதிகாரத்தில் 14ஆவது வசனம், கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்தது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். அதில் பார்த்தீங்கன்னா, சீஷர்களோட அப்பா கூட இருக்கும் பொழுது அந்த 5 முதல் நான் வசனங்களை வாசிக்கிறேன். அவன் போகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஐங்காயங்களை அனுபவித்த தேவன் இந்த லெந்துகால நாட்களில் அவருடைய அந்த ஐங்காயங்களில், அந்த கரங்களில் உள்ள காயங்களின் நிமித்தம் அவர் செய்த வல்லமையும் அற்புதங்களையும் குறித்து தான் பாகம் 2 நம்ம தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலையும் அவருடைய கரங்களை குறித்து தான் நம்ம தியானித்தோம். இன்றும் பார்த்தீங்கன்னா, அந்த விதவையோட மகனுடைய அந்த பாடையை தொட்டாராம். தொட்டதும் அதை சுமந்தவங்க நின்னாங்களாம். எழுந்துருன்னு ஒன்று எழுந்தாராம். அதே போல் இங்கே சீஷர்களும் முகங்குப்புற விழுந்துட்டாங்களாம். அவங்கள தொட்டு எழுப்பினார். அப்போ இந்த காயப்பட்ட கரம், இந்த தழும்புள்ள கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது. அப்போ அவருடைய நாமத்தை, அவருடைய பிள்ளைகளாகிய நாம, இயேசுவின் முத்திரையை தரித்திருக்கிற நாம அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது, அநேகரை பார்க்கும் பொழுது, இந்த ஆசீர்வதிக்கிற தழும்புள்ள அவருடைய காயங்களை நம்முடைய கரத்தில் சுமந்து கொண்டிருக்கிற இந்த கரத்தை கொண்டு அநேக அற்புதங்களை செய்வது உறுதின்னு இந்த 2 விதமான வேதத்தில் உள்ள உண்மை சம்பவங்களை நிமித்தம் நமக்கு அப்பா வெளிப்படுத்துகிறாங்க. இந்த நாளில் என்னென்ன சூழ்நிலையில் இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அந்த நாயின் விதவை மகனுக்கு செய்தேனே, சீஷர்கள் மத்தியில் அவங்கள தொட்டு கீழே விழுந்தவங்களை என்னை பார்த்து, என்னுடைய மகிமை பிரசனத்தை பார்த்து விழுந்தவங்களை நான் தொட்டு எழுப்பினனே, நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, உனக்கு அந்த காரியத்தை செய்வது உறுதின்னு அப்பா இந்த நாளில் இந்த வார்த்தைகளை நிமித்தம் சொல்கிறாங்க. அப்பா, இந்த நாளில் நாயினூர் விதவைக்கு நீங்கள் செஞ்சீங்க, சீஷர்களுக்கு அவர்கள் நடுவில் அவங்கள தொட்டு நீங்கள் உங்கள் மகிமையை ஊற்றினீங்க. எங்கள் சூழ்நிலையும் அப்படி தான்ப்பா. யாருக்கிட்ட போய் நாங்கள் சொல்லுவோம், யாருக்கிட்ட போய் நாங்கள் கேட்போன்னு நாங்கள் திகைத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் இந்த நாட்களில் சிலுவையில் வெற்றி சிறந்த அன்பு தெய்வமே, உங்களை நோக்கி நாங்கள் கேட்குறோம். உங்கள் கரங்களை கொண்டு அந்த நாயினூர் விதவையின் மகனுக்கும் சீஷர்களுக்கும் நீங்கள் அற்புதத்தை செஞ்சீங்களே, எங்களுக்கும் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, சரீர பலவீனத்தை குறித்து அநேக எதிர்பார்ப்புகள் இருக்குது. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகுன்னு நேற்றைய தினத்தில் அநேக வியாதியஸ்தரை சுகப்படுத்தினதை நாங்கள் பார்த்தோமே. எங்களுடைய காரியங்களையும் இந்த லெந்துகால நாட்களில் உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே காயப்பட்ட, அப்படியே தழும்புள்ள கரத்தை கொண்டு உங்கள் சித்தப்படி எங்கள் காரியங்களை நீங்கள் ஆசீர்வாதமாகவும் ஜெயமாகவும் நடத்தி தரப்போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.